திக்கரணி சடைப்பெருமான் பூசையாற்றி திருமதலும் கடந்தன முன்னின்றான் யாவன் தங்கு கடற்புய் வரை பின்னடியோனாதி சகலருக்கும் ஊறு தவிர்க்கின்றான் யாவன் அங்கவன் மெய்ச்சரிதமொழி வேற்ப வேண்டி அவனடியே சரணாகாடுத்துளேற்கு மங்களசின் மயமதர தமிழ் செம்பாடல் வாரிமடமடையுடுத்து வளருமன்றே. எல்லாம் பிரம்ம பாவனையே. எந்தெந்த தெய்வத்தை எவரவர் சேர்ந்து போற்றி வழிபட்டாலும் பிரம்மமாகிய விநாயகனை அந்தந்த தெய்வமாக விளங்கி அவரவருக்கு வரங்களை சேர்ப்பிக்கும் தெய்வமாவார். அவரே தெய்வங்கள் அனைத்தும் வழிபடும் தேவனுமாவார். காலம் பிரம்ம பாவனையே என கருதல் வேண்டும். உபாசனை என்றாலும் இவற்றினோடு கர்மம் புரிய வேண்டும் ஞானிகள். காலம் இரண்டாகும். அக்னி சோதிமயமான சூரியனின் மார்க்கம் ஒன்று, அமுத சோதி பெய்யும் சந்திரனின் மார்க்கம் மற்றொன்று. வெண்மை கருமை பக்கம் என விளங்கும் இவற்றினுள் அடங்கி வன்மை வளர்க்கும் கால வகுப்புகள் பலவும் பிரம்ம பாவனைதான். உலகில் வேறின்றி தானே தெரிந்து ஒன்றாக விளங்கும் பிரம்மத்தின் உண்மையை உணர்ந்து எப்போதும் கருதி விமர்சிக்க வேண்டும். விநாயக உபாசனை. பிரம்மமாகிய அந்த விநாயகனை உபாசனை செய்யும் முறைகள் இரண்டு. ஒன்று அழகமைந்த புறப்பூஜை, மற்றொன்று நெருங்கி நிற்கும் அகப்பூசை. மலர், அஞ்சனம், தூபம், மணித்தீபம் முதலான பொருட்களை கொண்டு உள்ளமுருகி அன்போடு யானமுக கடவுளை அர்ச்சனை செய்தல் புறப்பூஜை. பூத சுத்தி, பிராணாகாருடனம் முதலானவற்றை செய்து புத்தியை அலைய விடாமல் நிலைநிறுத்தி திடபக்தி கொண்டு குருவின் மூலமாக உபதேசிக்கப்பட்ட மந்திரங்களை கணித்து முதல்வன் உருவனத்தை தியானித்து வேததோத்திரங்கள் விளம்பி விநாயகரை வணங்கி வழிபடுதல் அகப்பூஜையாகும். அது ஸ்திர பூஜையாகியால் அதுவே சிறந்த பூஜையாகும். மறப்பும் நினைப்பும் ஒளிந்து வாழ வேண்டுமானால் மண்ணுலகில் காலம் முதல் பிரம்மஞானத்தோடு இருந்து பயன்களை கருதாமல் கர்மங்களை செய்து வர வேண்டும். அக்னியில் நெய் வார்த்து அவுசு தியானங்களோடும் தோத்திரத்தோடும் பக்தி உபாசனை தொடங்க வேண்டும். சகல திரவியங்கள், காரணங்கள், ஜன்ம மரணங்கள் இவை எல்லாம் விளைவுகளும் விநாயகனாகவே என்று கருத வேண்டும். அந்த இறைவன் திருவுருவில் ஆற்றும் சரப்பூசணையாக திவ்ய வடிவத்தை தன் இருதயத்தினுள் இருத்தி மனதாலேயே சார பூஜை செய்கிறவன் சண்டாள குலத்தில் பிறந்தவனாயினும் வேதியர் குலத்திலும் உயர்ந்தவனாவான். தேவதேவன் திருவடியில் மனமொன்றி வழிபாடு இயற்றாதவனோடு அவன் பிறப்பில் உயர்ந்த பிராமணனாக இருந்தாலும் பெரிதாக வேதங்கள் கற்றுணர்ந்த சிறப்புடையவனாக இருந்தாலும் சண்டாளனை விட இழிந்தவனே ஆவான். இது உண்மையே. சேத்திரம் சேத்திரஜன் என்னும் இரண்டையும் ஆய்ந்து செம்மையான விநாயகனுக்கு உரியவனாவான். சேத்திரம் என்பது 5 பூதங்கள், தன் மாத்திரைகள் 5, கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் அகங்காரம், மனம், புத்தி சேதனம் என்னும் 24 தத்துவங்களோடு கூடிய ஜீவாத்மாவாகும். அதை அறிந்து ஆளும் இறைவனான விநாயகனே சேத்திரஜன். 3 வித மாயைகள். தத்துவ காரணமான பிரகிருதி மாயை 3 வகைப்படும். 1 தெய்வீக மாயை, 2 ஆசூரி மாயை, 3 இராட்சச மாயை என 3 ஆக விளங்கும். இவைதான் சகல உயிரினங்களும் விளங்குவன. இவற்றில் முதலாவதான தெய்வீக குணம்தான் பரம முக்திக்கு ஏதுவாக இருக்கும். மற்றவை 2ம் மூடம் வளர்க்கும் பந்தத்திற்கு ஏதுவாக இருக்கும். தெய்வீக குணத்தின் சின்னங்களை சொல்லுகிறேன் கேள். பிறன்மனை விளையாமை, கோள் சொல்லாமை, உயிர் கொள்ளாமை, வெகுளாமை, நன்றி கொள்ளாமை, கருணையோடு இருத்தல், நன்னறியில் நடத்தல், உடற்காந்தி, பொறுமை, சீலம், இன்சொல், கொடை, தவதானங்கள், வாய்மை, வையகம், பெரினம், நடுவ நிலை, பிழையாமை, மனவலிமை, எவர்களுக்கும் வணக்கமரும் பணிவு பண்பு இவை தெய்வீக பிரகிருதியின் அடையாளங்களாகும். இனி ஆகரியின்
சின்னங்களை சொல்கிறேன். அரவம் மிகுந்த வார்த்தை ஊறுதல், கை கொண்டது திறமையாயினும் அதை சாதித்தல், மாசுபடுத்தும் அபிமானம், அஞ்ஞானம், கர்வம், வளர் கோபமும் முதலானவை ஆசுரி பிரகிருதியின் அடையாளங்களாகும். இனி ராட்சசியின் சின்னங்களை சொல்லுகிறேன். ஆசையோடு மனம் சென்ற வழியெல்லாம் சேர்தல், மோகம், நிஷ்டூரம், அகங்காரத்தை மதித்து தரக்குறுதல், தேசிகளையும் அந்தணர்களையும் தேவர்களையும் வேத சாஸ்திரங்களையும் பெரியோர்களையும் நிந்தித்தல், இவருக்கும் பகையாதல், தன் குருவை மதியாமல் ஏனையோரை வழிபடுதல், சாதுக்கள் வாக்கியத்தில் விசுவாசமின்மை, ஆசாரம் இல்லாமை, பாகண்டார் வாக்கியங்களில் பெற்றுக்கொள்ளுதல், கர்மமேதம் இவற்றாய் இயற்றாதிருத்தல், வழிபடுவதற்குரிய பெரியோரை வணங்காதிருத்தல், உயிர்கொலை, விசாரம், வன்செயல் புரிதல் முதலானவை இராட்சச பிரகிருதியின் அடையாளங்களாகும். தவதானங்கள். இனி தவம் என்பது 3 வகைப்படும். அவையாவன காயிகம், வாசிகம், மானசீகம். அவற்றில் காயிகத்துவம் என்பது சுதன்ம பரிபாலனம் செய்திருதல், சௌசம், பிரம்மச்சரிய நியமம், தேவ பூஜை, குரு பூஜை, சுய தர்மம் முதலானவற்றை உடலால் செய்யும் தவம் இது. வாசிக தவம் என்பது பிரியவசனம் உரைத்து சத்தியத்தோடு வேத சாஸ்திரங்களையும் விரும்பி பாராயணம் செய்வதாகும். மானசீக தவம் என்பது அந்தகரண சுத்தியோடு புலன்களுக்கு ஆட்படாமல் ஐம்பொறிகளையும் அடங்குவதாகும். சித்த தெளிவு, மன தூய்மை, சாந்தி, நல்லுணர்வு, மௌனம், இந்திரிய அடக்கம் முதலானவை மானசீக தவமாகும். இவை 3 முற்கூறிய தெய்வீகமாக முதலான 3 பிரகிருதி மாயைகளோடு சேர்ந்து 3 குணங்களாக வெளிப்படும். அவையாவன சாத்வீக தவம், ராஜசத்துவம், தர்மசத்துவம். சாத்வீக தவம் என்பது ஆசையற்று பயன் கருதாமல் சிரத்தையோடு செய்யும் நற்கர்மாவாகும். ராஜசத்தவம் என்பது புகழொன்றை மட்டும் நாடி செய்யும் கர்மாவாகும். தாமஸ்துவம் என்பது பிறரை பிடிப்பதற்காகவோ பிறர் அறியவோ பிரகாசமாக செய்வதாகும். பிறரை வருத்தி கவலை உறுத்திடும் தவமாதலின் பின்னுரைத்த தவங்கள் 2 ஜனன மரண சூழல் உண்டாகும். இதுபோலவே தானங்களும் 3 ஆகும். வேத விதி வாக்கிய பிரமாணங்களை அனுசரித்து காலதேசம் அறிந்து நற்பாத்திரத்தின் சிரத்தையோடு தானம் அளிப்பதும், பிறருக்கு தோன்றா முறையில் பெரும் பொருளை மனமு வந்து கொடுத்து ஆகா இவ்வளவு கொடுத்தோம் என்று உள்ளம் நெகிழ்வதும் சாத்வீக தானமாகும். உபகாரம் செய்தவர்களுக்கு பிரதி உபகாரம் செய்வதும், தவறாத வரும் பயனை குறித்து ஒருவருக்கு கொடுத்தலும், சிரத்தையும் உவகையுமின்றி வருந்தி கொடுத்தலும் ராஜச தானம். காலதேச வர்த்தமானங்களை பாராமல் தகுதியற்ற பாத்திரத்தில் பொருளை பிறரறிய கொடுத்தேன் என்று பெரிதாக எடுத்து பேசி தன்னை மேம்படுத்தி கொள்வதும், அவமதிப்போடு கொடுப்பதும் தாமசதானமாகும். திங்களனி சடப்பெருமான் பூசையாற்றி திருமதலும் கடந்திட முன்னின்றான் யாவன், தங்கு கடற்புய் வரப்பின் நடியோனாதி சகலருக்கும் ஒரு தவிர்க்கின்றான் யாவன், அங்குவன்மை சரித மொழிபெயர்ப்ப வேண்டி அவனடியே சரணாக அடுத்துளைக்கு மங்களசின் மயமதுர தமிழ் செம்பாட வாரி மட மடை உடுத்து வளருமன்றே.